Hello, this is Christy. Hi, this is Jayanti. இன்னைக்கு ஒரே இன்கிரீடியன்ட் வச்சு நாங்கள் ஒரு ஸ்வீட் ஒரு ஸ்நாக் ஒன்று செஞ்சு காட்ட போகிறோம். அதை நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். செஞ்சு பார்ப்போமா? எப்படி பண்ணுறது பார்க்கலாமா? Pasta 300 grams, மைதா 3 tablespoon, corn flour 3 tablespoon, cocoa powder 1 teaspoon, powdered sugar 3 tablespoon, மிளகுத்தூள் 1/2 teaspoon, மிளகாத்தூள் 1/2 teaspoon, ஆம்ச்சூர் பவுடர் 1/2 teaspoon, சாட் மசாலா 1 teaspoon, ஆயில் தேவையான அளவு, உப்பு தேவையான அளவு. இப்போ ஸ்டார்ட் பண்ணலாமா? ஒரு பேனில் நான் தண்ணி வச்சு கொதிக்க விடுறேன். இப்போ இந்த தண்ணியில் ஒரு 2 டீஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ஆயிலும் நம்ம இந்த தண்ணியில் ஊற்றி கொதிக்க விட்டுடலாம். இந்த உப்பையும் ஆயிலையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டு இப்போ இதில் ஒரு 300 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் போட்டு வேக வச்சிடலாம். பாஸ்தா வெந்துருச்சான்னு பார்க்கலாமா? இது ஒரு 80% வெந்தாலே போதும். நம்ம கை வச்சு பார்த்தாலே தெரியும் நல்லா வெந்துட்டு இருக்குது. இப்போ நம்ம இதை இறக்கி நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ தண்ணியை நல்லா நம்ம ட்ரெயின் பண்ணி எடுத்தாச்சு. இது மாதிரி தனித்தனியாக ஒட்டாமல் இருக்கணும். இப்போ இதில் நான் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கிறேன். 300 கிராம்ஸ் பாஸ்தா எடுத்திருக்கேன். அதுக்கு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதாவும் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவரும் போட்டுக்கலாம். இது நல்லா ஒரு கோட் ஆகிற மாதிரி நம்ம நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை எக்ஸஸ் மாவை நம்ம சலிச்சு எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு கடாயை வச்சு நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் இதில் ஒரு 200 ml எண்ணெய் ஊற்றி ஹீட் பண்ணிக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. நம்ம இது எல்லாத்தையும் நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா நீங்கள் கோல்டன் ப்ரௌனாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா கிறிஸ்பியாக வரும். இது எண்ணெய் ரொம்ப உரியாது. நான் சொன்ன மாதிரி இந்த மாவு மட்டும் நல்லா நீங்கள் சலிச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் அடியில் இந்த எண்ணெயில் மாவு தங்காமல் இருக்கும். இப்போ இதை நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த ஃப்ரை பண்ண பாஸ்டாவில் நான் பாதி எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கிறேன். இதுக்கு நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் எடுத்து வச்சுருக்கிறேன். உங்களுக்கு கொக்கோ பவுடர் கிடைக்கலனா நீங்கள் இந்த ட்ரிங்கிங் சாக்லேட், இந்த போன்விட்டா மைலோலாம் இருக்கும்ல, அது கொஞ்சம் கிரானுல்ஸாக இருக்கும். அதை நீங்கள் மிக்சியில் அரைச்சிக்குங்க. அப்புறம் இதுக்கு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சுகர் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கொக்கோ பவுடரும் சுகர் பவுடரும் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சோம்ல, அதை இந்த பாஸ்டாவில் போட்டு நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாஸ்தா நல்லா சூடாக இருக்கும்போதே நம்ம ஃப்ரை பண்ண உடனே நீங்கள் இதை போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். ஸ்வீட் அண்ட் கிறிஸ்பி பாஸ்டாஸ் ரெடி. இப்போ ஸ்வீட் ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது காரம் ரெடி பண்ணலாமா? இதில் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் ஒரு 1/2 டீஸ்பூன் மிளகுத்தூள் வச்சுருக்கேன். 1/2 டீஸ்பூன் போட்டால் போதும். அடுத்தது இந்த ஆம்ச்சூர் பவுடர் கொஞ்சம் புளிப்பு டேஸ்ட்டுக்காக, இது ஆப்ஷனல். இது வேணும்னா நீங்கள் போட்டுக்கலாம். எனக்கு பிடிக்கும், அதான் போடுறேன். அடுத்தது சாட் மசாலா. இது கண்டிப்பாக நான் ஒரு டீஸ்பூன் போடுவேன். ஏன்னா அதில் எல்லா விதமான டேஸ்ட்டும் இருக்கும்.
இதுவும் உங்களுக்கு வேணும்னா போட்டுங்க, இல்லை நீங்கள் நார்மல் இதே போட்டுக்கலாம் மசாலாவை. இதை போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணலாம். இப்போ எப்படி வருது பார்த்தீங்களா சவுண்டு? நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா கிறிஸ்பியான ஒரு மொறு குர்குரே தான் இது. குர்குரேனாலே மொறு தான். எப்படி இருந்தது? ஸ்வீட்டும் ஸ்நாக்கும் நல்லா இருந்ததா? ஒரே இன்க்ரீடியண்ட்டை வச்சு ஸ்வீட்டும் ஸ்நாக்கும் பண்ணிட்டு பாருங்கள். ரொம்ப ஈஸி இது நீங்கள் செஞ்சு வச்சிங்கன்னா பிள்ளைங்க உடனே காலி பண்ணிவிடுவாங்க. ஒரு நிமிஷத்தில் காலி ஆகிடும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது மட்டும் இல்லை, இது ஒரு பலகாரம் மாதிரியே செய்யலாம். தீபாவளிலாம் வருது இல்லை, எல்லாத்துக்கும் நீங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுவீங்களா? இல்லைன்னா அந்த கலகலான்னு செய்வாங்களே, மாவை பிசைஞ்சு உருட்டி, எவ்வளோ லாங் ப்ராசஸ். இது பாருங்கள் எவ்வளோ ஃபாஸ்ட்டாக முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா? எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஆஸ் யூஷுவல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. குட் டே. Bye-bye. See you.